வணக்கம் நண்பர்களே. நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நாளை, அதாவது நவம்பர் 19ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார். பீகார் வெற்றிக்கு பிறகு, பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெற்ற பெரிய வெற்றிக்கு பிறகு பிரதமர் மோடி நாளை கோயமுத்தூர் வருகிறார். அதுவும் மிக குறுகிய நேர விசிட். எப்போதுமே பிரதமர் மோடி இங்கே வந்தால் அநேகமாக ஒரு பொழுது, அதாவது ஒரு பகலாவது இங்கே இருப்பார். மத்திய அரசின் சில விழாக்கள், அதை விட பாஜகவுடைய கட்சி நிகழ்ச்சிகள் என்று சில வரிசையாக சில நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் இந்த முறை நவம்பர் 19 மதியம் 1:25 கோவை விமான நிலையத்துக்கு வருகிற பிரதமர் மோடி மீண்டும் ஒரு 2 மணி நேரம் அங்கே இருந்துவிட்டு ஆஃப்டர்நூன் 3:30 கோவை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு புறப்படுகிற ஒரு பரபரப்பான, ஒரு மிக குறுகிய நேர ஷெட்யூலிலே மோடி இங்கே வருகிறார். இந்த மோடியின் விசிட் அரசியல் ரீதியாக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வகையிலும் பாஜகவின் உட்கட்சி அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி எப்போது தமிழ்நாடு வந்தாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் வருகை தான். இதுல கூடுதல் முக்கியத்துவம் என்னவென்றால், அவரை வரவேற்க மற்றும் வழி அனுப்ப யார் யார் வருகிறார்கள் என்பது கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடியை ஒரு சில நிமிடங்கள் சந்தித்து விட மாட்டோமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கோவை விசிட்டை பயன்படுத்தி அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், டெல்லியில் அவரை சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்காக இந்த லைனப்ல, அதாவது வரவேற்கும் போதோ அல்லது வழி அனுப்பும் போதோ பிரதமர் மோடியிடம், ஐயா என்னுடைய தன்னிலை விளக்கத்தை உங்கள்கிட்ட அளிக்க வேண்டும், அதற்காக டெல்லியில் ஒரு 10 நிமிடம் நீங்கள் என்னை சந்திக்க நேரம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலைக்கு அண்ணாமலை இன்று தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இந்த விசிட்டோட இன்னொரு முக்கியத்துவம். என்னங்க இப்படி சொல்றீங்க என்று கேட்டால், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி கடந்த சில மாதங்களாக பல்வேறு விஷயங்கள் உலவிக் கொண்டிருக்கின்றன. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில யூனிட்டிலிருந்து கிட்டத்தட்ட விலக்கி வைக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. அது பாஜகவில் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தாலே நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் அவர் ஒரு தனிக்கட்சி ஆரம்பிக்கிற முடிவுக்கு போயிட்டாரு என்றெல்லாம் கிட்டத்தட்ட அவரே சில பிரஸ் மீட்டுகள்ல அவரே இதை பத்தி விவாதிச்சிருக்காரு. அவரே இதை பத்தி அதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும், விரைவில் சொல்றாங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லாமலா என்று இப்படித்தான் அவர் பதில் அளித்திருக்கிறாரே தவிர, இல்ல நான் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றெல்லாம் அண்ணாமலை இதுவரை பிரஸ் மீட்டில் சொன்னதே இல்லை. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியை கோவை வரும்போது சந்தித்து டெல்லியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்க துடித்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்கிறார்கள். இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது பிஜேபி என்று விசாரித்தோம். ஒரு 2022 நவம்பர், இதே போல 2022 நவம்பர் மாதத்துக்கு நம்ம ரீவைண்ட் போய் பார்த்தோம்னா அண்ணாமலை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் என்று தெரியும். அப்போது அவர் பாஜகவின் மாநில தலைவர். திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் ஒரு விழாவுக்காக பிரதமர் மோடி வருகிறார். மதுரை விமான நிலையத்திலிருந்து திண்டுக்கலுக்கு ஹெலிகாப்டர் வருகிறார் பிரதமர் மோடி. அந்த நிகழ்வில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ளை கொடை ஏந்தி பிரதமர் மோடிக்கு வரவேற்பு கொடுத்தார். இது சமூக வலைதளங்களில் பெரிய ட்ரெண்டானது. எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடி காட்டிய திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு பிரதமர் மோடிக்கு வெள்ளை கொடை ஏந்தி வரவேற்பு கொடுக்கிறார் என்று அது ஒரு பெரிய இஷ்யூ ஆனது. அந்த நிகழ்வின் போது மீண்டும் திண்டுக்கல்லில் இருந்து பிரதமர் மோடி மதுரைக்கு மீண்டும் ஹெலிகாப்டரில் செல்ல முடியாத ஒரு வானிலை மாற்றம் ஏற்பட்டது. அப்போது திடீரென, அதாவது பிரதமர் மோடி 3 அடுக்கு பாதுகாப்பு கொண்டவர். இப்படிப்பட்ட அந்த நிலையில் திடீரென அவரது பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு திண்டுக்கல்லில் இருந்து மதுரை விமான நிலையத்துக்கு சாலை மார்க்கமாக காரிலேயே பயணம் மேற்கொண்டார் பிரதமர் மோடி. அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையை திண்டுக்கல்லில் இருந்து மதுரை விமான நிலையம் செல்லும் வரை பிரதமர் மோடி தன்னுடன் ஒரே காரில் அவரையும் அழைத்து சென்றார். இது வேறு எந்த மாநில பாஜக தலைவருக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரமாக அப்போது பார்க்கப்பட்டது. அண்ணாமலையோட வெயிட் அப்படியே ஏறிச்சு. பாரதிய ஜனதா கட்சி உள்ளே ஆகட்டும், திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளாகட்டும் அண்ணாமலையை சற்று உயர்ந்து பார்க்க வைத்த சம்பவமாக அது இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட திண்டுக்கல்லில் இருந்து மதுரை ஏர்போர்ட் செல்லும் வரை பிரதமர் மோடியோடு ஒரே காரில் அவரோடு பேசிக்கொண்டு பயணம் செய்தார் அண்ணாமலை.
அப்படிப்பட்ட அண்ணாமலை இன்று பிரதமர் மோடியை சந்திக்க முடியவில்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை தரப்பில் இது பற்றி நான் விசாரித்த போது, மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு டெல்லி அவரை சுத்தமாக ஓரங்கட்டி வருகிறது. இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இங்கிருந்து, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து சில முக்கியமான பாஜக நிர்வாகிகள், பிரதமர் மோடியின் கேபினெட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான சில அமைச்சர்கள் அண்ணாமலையை பற்றி முக்கியமான சில தகவல்களை மேலிடத்துக்கு கொண்டு சென்றார்கள். இந்த நிலையில்தான் டெல்லியில் பிரதமர் மோடியை அண்ணாமலை சந்திப்பதற்கு கூட அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சமீபத்திலே சில மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மத்திய அரசு நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடி வந்தார். அப்போதுதான் அண்ணாமலை பிரதமர் மோடியை சந்தித்தார். அதற்கு பிறகு அவரால் மோடியை சந்திக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய அப்பாயின்மெண்ட் உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலையிலே இன்னொரு தரப்பிலிருந்து, அதாவது தமிழ்நாட்டிலிருந்தே இன்னொரு தரப்பிலிருந்து அண்ணாமலை இங்கே என்னென்ன விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார், ஏற்கனவே அவர் பாஜக அதிமுக கூட்டணியை உடைத்தார், 2024 இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருந்து சில எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருப்பார்கள், அதை கெடுத்தவர் அண்ணாமலை தான். அது மட்டுமல்ல, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்போது அமைந்திருக்கிற பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்கும் வேலைகளிலும் அவர் தீவிரமாக இருக்கிறார். எனவே அவர் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இங்கிருந்து அண்ணாமலை தரப்பில் இதிலே அவர்கள் சொல்வது, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை ரொம்ப வெளிப்படையாகவே நம்மிடம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் தான் அண்ணாமலையால் மோடியை நெருங்க முடியவில்லை என்பது அண்ணாமலை தரப்பினரின் குற்றச்சாட்டு. இந்த நிலையில்தான் நாளை வருகிற பிரதமர் மோடியை ஒரு சில நிமிடங்கள் சந்தித்து, உங்களிடம் நான் விளக்கம் அளிக்க வேண்டும், நான் அரசியல் ரீதியாக ஒரு முடிவெடுக்க வேண்டும், அதற்கு உங்களுடைய அனுமதியும் ஆசீர்வாதமும் வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் அண்ணாமலை சொல்ல இருக்கிறார் என்று அண்ணாமலை தரப்பிலே கூறுகிறார்கள். இதுதான் பிரதமர் மோடியுடைய இந்த விசிட்டுடைய கூடுதல் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அண்ணாமலை தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசி வரும்போது, பிரதமர் மோடியை நான் நவம்பர் 19 பார்த்து விடுவேன், அதற்கு பிறகு ஒரு முடிவெடுத்து விடுவேன், நீங்கள்லாம் தைரியமா இருங்க, எனக்கு புதுச்சேரி, கேரளா, கோவா இப்படிலாம் போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இங்க நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவிலிருந்து எனக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பு வர்றதில்லை, எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பு என்ன, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு வர்றதில்லை. இந்த நிலையில் நான் என்னுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை 2026 டார்கெட் செய்து அல்ல, 2031 டார்கெட் செய்து என்னுடைய அரசியல் பயணத்தை முடிவு செய்வதற்கு நான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவையில் இருக்கிறேன். அதனால் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு அது பற்றி நான் ஒரு முடிவெடுப்பேன் என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் அண்ணாமலை கூறியதாக அவர் தரப்பு வட்டாரத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் அண்ணாமலை ஒரு முடிவெடுப்பாரா, தனிக்கட்சி ஆரம்பிப்பாரா என்கிற கேள்வி மோடியுடைய விசிட்டை ஒட்டி மேலும் அதிகரித்துள்ளது என்பதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.